காப்பிரைட் உரிமையை பத்தி இளையராஜாக்கு ஆரம்பத்துல சரியா புரிதல் கிடையாது. ரஹ்மானுக்கு பிறகுதான் இந்த விழிப்புணர்வு அவருக்கு வந்துச்சு. காப்புரிமை விஷயத்துல ரஹ்மான் ரொம்ப தெளிவா இருப்பாரு. ஏஆர் ரஹ்மான் விஷயத்துல எடுத்துக்கிட்டோம்னா ஏஆர் ரஹ்மான் ஒரு படத்துக்கு இசையமைக்க கேட்டு இதோட காப்பிரைட் உங்களுக்கு கிடையாதுன்னு சொன்னா கண்டிப்பா அந்த படத்தை ஒத்துக்க மாட்டாரு. சரி, இளையராஜா ஏட்டதான் காசு கேட்கிறாரு. யூடியூப்ல தன்னோட பாட்டை வச்சு நல்லா கல்லா கட்டுறவங்க கிட்டையும் ஸ்பாட்டிஃபை மாதிரியான ஆப் மூலமா பாடல் பதிவிறக்கம் செய்ய நீங்க சந்தா கட்டினா மட்டும்தான் முடியும்னு சொல்றவங்க கிட்டையும் தான் இளையராஜா காப்புரிமை கேட்கிறாரு. அதே போல ஒரு சில டிவி சேனல்களையும் இளையராஜா பாட்டை வச்சு மட்டுமே பழப்பு நடத்திட்டு இருக்காங்க. இவங்க கிட்டையும் தான் இளையராஜா காப்புரிமை கேட்கிறாரு. இவங்க எல்லாருமே இளையராஜாவோட பாட்டை வச்சு புலப்பு ஓட்டும் போது இளையராஜா கேக்குறதுல பெருசா தப்பு ஒண்ணும் தெரியல. உண்மை என்னன்னா இளையராஜாவோட சண்டை இவர்களை போன்ற கார்பரேட் நிறுவனங்கள்ட்ட மட்டும்தான், மக்கள்கிட்ட கிடையாது. இன்னொரு எடுத்துக்காட்டுக்கு மைக்கேல் ஜாக்சன் செஞ்சது வெறும் 4 ஆல்பம் தான். அந்த 4 ஆல்பத்தின் மூலமா 4000 கோடி ரூபாய் சொத்துக்கு அதிபதியானாரு. அதோட காப்புரிமை மூலமா இன்னைக்கு அவங்க குடும்பத்துக்கு வருமானம் வந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா இளையராஜா 1300க்கும் மேற்பட்ட படங்களை இசையமைச்சிட்டு 200 கோடியை கூட தாண்டல. ஒருவேளை மைக்கேல் ஜாக்சன் இந்தியால பிறந்திருந்தா தெருவுல தான் நின்றுப்பார்.